Happy New Year to you. To you. Okay. Very happy New Year to you. Tag your best friends. Happy New Year to all. பட் ஜனவரி 31 வந்தால் தானே நியூ இயர் கொண்டாட முடியும். ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். நியூ இயர் இஸ் இன்கம்ப்ளீட் வித் திஸ். அப்படி தான் சொல்லி ஆகணும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஜனவரி 31 வந்தால் தானே நியூ இயர் கொண்டாட முடியும். அதனால் நியூ இயர் இன்னும் முடியல. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஃபார் ஜனவரி 31. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ஸோ யாராக இருக்கலாம் 2024 இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு அடி விழுகலை, ஆனால் அடி விழுந்தது தான். பட் யாராக இருக்கலாம் இந்த அளவுக்கு அடி விழுந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். என்னடா அக்யூரேட்டாக எனக்காகவே எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. மைண்ட் அப்பப்போ ஸ்டக்காகி நின்றுக்குதுங்க. வயசாகிறனாலையா இல்லை மைண்ட் அப்படி குப்பத்தொட்டி மாரி ஆயிடுச்சான்னு தெரில. அப்பப்போ பிளாங்க் ஆயிடுது. அது என்ன கன்றாவின்னு தான் தெரில. பயமாக கிடக்கு. பாரு பாரு. சரி ஓகே. இது நாய்க்குட்டிங்க. அது இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேண்டாம். ஏண்டி அவங்கிட்ட ஒரு கோட்டரை வாங்கி முடக்குன்னு குடிச்சு மஜாவா பாட்டு பாடி லூக்கி அடிச்சு பெத்து போட்டது இல்லாம வாங்கிறியா இப்ப என்ன? குழந்தை கண்டிப்பாக குழந்தைக்கு வாயிருந்து பேசுகிற திறமை இருந்துச்சுன்னா அப்படி தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன ஆளுங்க, நான் முட்டாளுங்க. கரெக்டு. இது பற்றி ரிலேட்டடான வீடியோ வருது. எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் நம்மளங்கிறேன். பொதுவாக நான் எந்தெந்த இடத்துலலாம் முட்டாளாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஃபுல் லென்த்தில் எடுத்து வைக்கணும் என் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஃபேக்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும். கரெக்ட். இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இது 100% எனக்கு ரிலேட் ஆகுது. ஏன்னா 2024 அப்படி ரீகலெக்டிங் மெமரிஸ் மாதிரி சத்தியமாக எதுவுமே கிடையாது. ஏன் 24 வருஷத்துலேயே ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். நீ அக்செப்டிங் எவ்ரிதிங் அண்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. அவ்வளோதான். ஐ நீட் திஸ் டைப் ஆஃப் மைண்ட் இமீடியட்லி. அந்த 2025 எனக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் அப்படின்னா அது இந்த ஒரு மைண்ட் செட் தான். எது நடக்குது, நம்ம ஃப்ளோவில் அப்படியே போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஐ நீட் திஸ் ஒன். ஸோ ஐ ப்ராக்டிஸ் ஃபார் தட். காலை உடைச்சு நீ தெரியலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான் பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரில. ஆனால் ஸ்டார்டிங்லேயே ஒரு செய்கை ஒன்று செஞ்சு விட்டுருச்சு. ஆனால் இதுக்கு மேலே என்ன பண்ண போகுதுன்னு தெரில. பார்ப்போம். பார்க்க இப்படி போயிடுமா சார்? அப்படிதானே போவோம். இஷ்டம் இருந்தா வாலியில தூக்கு ஒரு சாவுட போடா பரவேஷ் நாயே. வாழ இல்லை போய் சாவு. ஓகே. நல்லா இந்த வருஷம் தூங்குறேன்னா அடுத்த வருஷம் தான் எந்திரிப்பேன் தெரியுமா? That slap was personal. நல்ல அடி. இது நிறைய மீம் டெம்ப்ளேட்டாக கூட போடலாம். என்ன பண்ணுவீங்க? ஒன்றே வர முடியாது நம்மளால. கை காலெல்லாம் ஆட்டம் குத்துரும். அவ்வளோதான். சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. ரிலேட்டட். ஓகே. இப்போயே கொஞ்சம் வயசான மாதிரி தான் ஃபீல் ஆகுது. குறுக்கு வலிக்குது, கால் வலிக்குது, புட்டி வலிக்குது, என்னென்னமோ வலிக்குது. ரைட்டு. ஆமாடா, அது செம்ம காண்டாகுதுடா. யாராவது நான் பேசிட்டு இருக்கிறத வந்து கேட்காம ஏதோ ஒரு மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா டென்ஷன் ஆகுமா இல்லையா? சரிடா, இதுக்கும் உன் குழந்தை செத்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லடா, இப்போ கதை சொல்லி கேட்டான். நான் சொன்னேன். அவன் பாட்டுக்கு கேட்டுட்டு தூங்கிட்டானா என்ன அர்த்தம்? அதான் அடிச்சு எழுப்புனேன், எந்திரிக்கல. கொலை சைக்கோ கொலகாரா. நல்ல கண்டென்ட். இடியாபோம். மல்டிவர்ஸில் வாழக்கூடிய தகுதியும் அந்த ஒரு எபிலிட்டியும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்காரருக்கும், அந்த ஐஸ் வண்டி விற்று வருவாங்கள்ல அவருக்கும் இடியாப்பத்துக்காரருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படிடா மறையிறீங்க? போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது, அவ்வளவுதான். எல்லாம் தெரியுன்றவனும் எதுவுமே தெரியாதவனும் ஒரே ஆளா? ஆமாம், அது அடியன் தான். கண்டிப்பாக யாருக்கிட்டே என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு நானே சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன கன்றாவியான கேரக்டர்னு தெரியல.
இங்கே பார்த்தியா பொம்மை சிரியாண்டா. கரெக்ட். பட் என்னோட சக்ஸஸ் பின்னாடி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அண்டு ஹரிஹரசுதன் அவங்களும் இருக்காங்க. ஒரு அண்ணா மாதிரி மாமா எல்லா ரிலேஷன் வரும். என்னடி சொல்ற? அதானே நீ என்ன சொல்ற? ஒரு அண்ணா மாதிரி மாமா எல்லா ரிலேஷன் வரும். அண்ணா என்னடி சொல்ற? மாதிரியா? இல்லை அண்ணா மாமா அது ஏதோ ஒரு குளறுபடி போல. பட்டு இப்படி ஒரு முறை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம மாடு வர போகுது. மாடு பேர் என்னையா? அங்கலட்சுமி வளர்த்த சொல்லிமுத்து. ஒரு லட்சுமி வளர்த்த அண்ணமுத்து. மென்டல் ஹெல்த் nowadays லைக் தட். இப்படி தாங்க இருக்கு. அல்டிமேட். எப்படிப்பட்ட மாஸ் சீனு. பரவாயில்ல, சிங்க் ஆகுது. செம சிங்க், நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து நீ காதுல வாங்கினதே இல்லல்ல. நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு செய்வ. கரெக்டா. பார்பர் ஷாப்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், கேட்கக்கூடாது. நீ உன் பாட்டுக்கு சொல்ல, என் பாட்டுக்கு வெட்டுற அப்படின்ற மைண்ட் செட்டை வெட்டுவாரானே தெரியாது. கரெக்டு தான். ரிலேட்டட். இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கிமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. கரெக்ட். டாக்கா பாவம். ஒருவேளை நீங்கள் முஃபாசா அந்த லைன் கிங் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவன் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம லாஸ்ட் சீனில் மன்னிப்பு கேட்பார் நம்ம டாக்கா. அப்போ வந்துட்டு இவர் மன்னிச்சிருக்கணும். மன்னிக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த பாட்டு வந்து லைன் கிங் வந்திருக்காது. பட்டு டாக்கா ரொம்ப பாவம். ஐ சப்போர்ட் டு டாக்கா. தமிழ் டப்பிங் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அசோக் செல்வன் தான் டாக்காக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் காமெடி நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த டாக்கா பேசுகிறது க்யூட்டாக இருக்கும். பட் அதோட சேஞ்சு வந்துட்டு அந்த டாக்கா கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்படியும் ஒரு சேஞ்ச் வரணும்னு தலையெழுத்து வந்துருச்சு. பட்டு படம் நல்லா இருந்துச்சு. முஃபாசா த லைன் கிங் நீங்கள் வேணால் போய் பாருங்கள். 3D எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. படிக்கிற இதில் படிடா பரமா. ஓகே, தம்பியோட பர்ஃபார்மன்ஸை வேஸ்ட் பண்ணி விட்டாங்க. அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, நான் தான் கேட்கல. என்ன சொன்னாங்க அவங்க அம்மா? அதான் கேட்கலன்றேன். சுத்தண்ணி பூச்சி மூஞ்சில ஊத்துறேன். பரவாயில்ல, நல்லா காமெடியாக இருக்கு. தெரிஞ்சவங்க இந்த காமெடி போடலாம் போல, நல்லா இருக்கு. எங்க ஏரியால குட்டி எருமை மாடு எப்பயுமே கத்தும் சார். ஏன் தெரியுமா ஏன் கத்துது? இவ்வளவு பெரிய எருமை மாடு உங்களுக்கே தெரியல, அந்த குட்டி எருமை மாட்டுக்கு எப்படி தெரியும்? தட் ஸ்லாப் வாஸ் அல்டிமேட். அந்த காமெடி சிரிக்கல, அந்த அரைக்கு தான் சிரிச்சேன். ஆக்சுவலாக சீன் இன்னும் முடியல. எனிதிங் எல்ஸ் லாஸ்ட்டாக இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா 2025 ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மோட்டிவேஷனாக மூவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காக்க ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு வீரன் தயாரானான். லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் 2025, ஸோ வி வில் ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க காசாப்பரமாக. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.